பாகம் 436. அவந்திகா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு நேத்ரா அந்த அறையின் வாசலுக்கு சென்றாள். கதவருகே சென்றவள் அவந்திகாவை திரும்பி பார்த்து, அவந்திகா, இப்ப எனக்கு உன் மேலேயோ அரவிந்தண்ணா மேலேயோ எந்த விதமான கோபமோ வருத்தமோ எதுவும் இல்ல. எப்போ நான் உன்னை கொல்ல வந்தப்போ உனக்காக அரவிந்தண்ணா தன்னோட உயிரவே குடுக்க துணிஞ்சிட்டாரோ அப்பவே என் மனசுல இருந்த கோபம் வெறுப்பு எல்லாம் காணாம போயிருச்சு என்று சொன்னவள் ஒரு நொடி நிறுத்தி, நான் உன்னை மன்னிக்கிறதால அரவிந்தண்ணா தன்னோட குற்ற உணர்வுல இருந்து விடுபடுவாருன்னா நான் முழு மனசோட உங்க 2 பேரையும் வாழ்த்துறதுல சந்தோஷம்தான் படுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அரவிந்தண்ணா மனசுல எனக்குன்னு எந்த இடமும் இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல என்றாள் அவள். உதடுகள் ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டவள், என்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. எனக்கு வேண்டியதெல்லாம் அரவிந்தண்ணா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் என்றாள். அவள் அவந்திகாவை வெறுத்தது உண்மைதான். 9 வருடங்களாக யார் அந்த தியா என்றே தெரியாமல் அவள் அந்த பெண் மீது கோபமாக இருந்தாள்தான். ஆனால் அது அவள் கிளப்பில் சேராமல் தன் அண்ணனையும் அரவிந்தையும் ஏமாற்றிவிட்டாள் என்பதால்தான். ஆனால் அவள் நன்றாக யோசித்து பார்த்தால் அரவிந்தும் அவள் அண்ணனும் அவளிடமே அந்த பெனாலிட்டியை கேட்டிருக்கலாம். ஒரு பணக்கார வீட்டின் குட்டி இளவரசியான அவந்திகாவிற்கு 2 லட்சம் எல்லாம் பாக்கெட் மணியை போல ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அவள் அண்ணனும் அரவிந்தும் அதை அவளிடம் கேட்காமல் முழு மனதோடு அவளுக்காக அந்த பெனாலிட்டியை கட்டினார்கள். இதில் அவந்திகாவின் தவறு இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. இப்போது அவள் அண்ணன் உயிரோடு இருந்தால் கூட அவன் அவந்திகாவும் அரவிந்தும் சந்தோஷமாக வாழ்வதைத்தான் விரும்பியிருப்பான் என்று அவளுக்கு தோன்றியது. மேனகா மட்டும் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்த அவளை சந்தித்து இவள்தான் அந்த தியா என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அவளும் அரவிந்தின் மனைவியை அன்போடு ஏற்றுக்கொண்டிருப்பாள் தான். மேனகாவின் தூண்டுதலால் தான் அவள் மனதின் அடி ஆழத்தில் புதைந்திருந்த வெறுப்பு வெளிவந்தது என்பதை நேத்ரா புரிந்து கொண்டாள். அரவிந்தின் சந்தோஷம் தான் முக்கியம் என்பதை அவள் இப்போது நன்றாகவே புரிந்து கொண்டாள். இனி அவள் அவந்திகாவிற்கோ அரவிந்திற்கோ இடைஞ்சலாக இருக்க மாட்டாள். இந்த எண்ணம் தோன்றியதும் அவந்திகாவை திரும்பி பார்த்து லேசாக புன்னகைத்தவள் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றாள். முடிந்தது முடிந்து விட்டது. இனி அவள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கப் போவதில்லை. அவள் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தலையை தாழ்த்தி கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே தெருவை நோக்கி நடந்தாள். அப்போது திடீரென ஒரு ஆண் மீது மோதியவள் திகைத்து நிமிர்ந்து பார்த்தாள். தங்கச் சட்டகம் போட்ட கண்ணாடி அணிந்திருந்த அந்த மனிதன் அவள் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் அவளை காணாது தேடிய தவிப்பு தெளிவாக தெரிந்தது. அவளை பார்த்ததும் அவனது கைகள் அவளை இறுக்கமாக பற்றியது. இவன்தான் அவளுடைய புதிய வாழ்க்கை. அதே நேரம் நீண்ட நேரம் மருத்துவமனையில் இருந்து அவந்திகாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு ஆழமான மூச்சை விட்டவள் தன் மூளையில் இருந்த குழப்பமான எண்ணங்களை ஒரு கணம் தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறினாள். சிறிது நேரத்தில் அவளது செல்போன் ஒலித்தது. அவள் போனை அட்டன் செய்து காதில் வைத்ததும் மறுபுறம் மிகவும் பதற்றமான குரலில், அவந்திகா மேடம், அரவிந்த் சருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்க உடனே வாங்க என்றான் சம்பத். அவ்வளவுதான். அவந்திகாவின் கைகள் மொத்தமாக செயலிழந்தது போல் தன் போனையே கீழே போட்டாள் அவந்திகா. அங்கே மருத்துவமனையில் அரவிந்த் கண்களை மூடி அமைதியாக படுத்திருந்தான். அவனது ஒரு கால் ஆடாமல் இருப்பதற்காக மேலே தூக்கி கட்டப்பட்டிருந்தது. அவன் அருகே பதற்றத்தோடும் அக்கறையோடும் அமர்ந்திருந்தாள் மாதவி. இந்த அரவிந்துக்கு என்னதான் ஆகிட்டு இருக்கு? முதல்ல அவன் மயக்கம் போட்டு விழுந்தா, இப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு என்று அவள் கேட்கவும் தன் தலையை ஆட்டிய சம்பத், எனக்கு எதுவும் தெரியல மேடம் என்றான். மாதவியால் தன் மகனை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. சம்பத், என்னதான் பிரச்சனை? கம்பெனில ஏதோ சிக்கலா? உண்மையை சொல்லு என்றாள் கடுமையான குரலில். சம்பத்துமே இந்த எதிர்பாராத ஆக்சிடென்டால் அதிர்ந்துதான் போயிருந்தான். விட்டால் அழுது விடுவேன் என்பது போல் நின்றிருந்தவன், இல்ல மேடம், பெங்களூர் பில்டிங் ப்ராஜெக்ட்ல
அரவிந்த் சார் சக்சஸ் ஆனதுல இருந்து எல்லாரும் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணத்தான் ஆசைப்படுறாங்க. கம்பெனில எந்த சிக்கலும் இல்ல. சார் கொஞ்சம் டயர்டா இருந்தாரு, அவ்வளவுதான் என்றான். அதற்கு மேல் மாதவியால் சம்பத்திடமும் கோபப்பட முடியவில்லை. இது ரொம்பவே ராசியே இல்லாத வருஷம் நினைக்கிறேன். அதான் ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் கெட்டதாவே நடக்குது என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டாள் மாதவி. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு மாதவிக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவந்திகா. அவள் கண்கள் மருத்துவமனை படுக்கையில் இருந்தவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவன் முகம் வெளிரி போய் ரத்தமின்றி காணப்பட்டது. அவன் எப்போதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவன். ஆனால் சமீப காலமாக உடல் எடை குறைந்து முகம் பொலிவிழந்து காணப்பட்டான். கண்கள் மூடியிருந்தாலும் புருவம் இறுக பிணைக்கப்பட்டிருந்தது. ஏதோ அவனை தொந்தரவு செய்வது போலவும் அவன் அதிலிருந்து விடுபட முடியாதவன் போலவும் காட்சியளித்தான். தன் புருவம் சுருக்கிய மாதவி, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு என்றாள். எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல மேடம். நானும் சாரும் ஒர்க் முடிச்சுட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்குக்கு வந்தோம். நான் கார் எடுக்க போனேன். சார் எனக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா நான் வந்து பாக்குறதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு என்றான் மிகவும் வருத்தமான குரலில். மாதவி ஒருமுறை தன் மகனை பார்த்தாள். உண்மையில் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விபத்தாக இருக்கவில்லை. கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் என்பது போல அரவிந்தின் காலில் மட்டும் லேசான அடியோடு தப்பிவிட்டான். ஆனால் இந்த விஷயத்தை அப்படியே சாதாரணமாக விட்டுவிட முடியுமா என்ன? இந்த ஆக்சிடென்ட் பண்ணின டிரைவர் எங்க தப்பி ஓடிட்டானா என்று மாதவி கேட்கவும், இல்ல மேடம், எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணினது என்று சம்பத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்களை நோக்கி பதற்றமாக ஓடி வந்த ஒருவன் சம்பத்தை பார்த்து, சம்பத் சார், இப்போ சூப்பர் ஸ்டார் அரவிந்த் சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு தானே என்றான் படபடப்பான குரலில். அவனை திரும்பி பார்த்த சம்பத் மாதவியை பார்த்து, இதுதான் அந்த டிரைவர் என்றான். சட்டென பயந்து போன அந்த டிரைவர் கண்ணீரோடு, மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. இத நான் வேணும்னேவும் பண்ணல. நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வெளியே போறதுக்காக ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனா சட்டுன்னு அரவிந்த் சார் ஏன் காருக்கு நடுவுல வந்தார்னு எனக்கு தெரியல. அதுவும் பார்க்கிங்ல லைட் டிம்மா தான் இருக்கும் என்று அவன் பயத்தில் பேசிக்கொண்டே இருந்தான். அரவிந்தின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த மனிதன் அதிர்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதால் அங்கிருக்கும் யாருக்கும் அவன் மீது கோபப்பட தோன்றவில்லை. அவன் தோளில் ஆதரவாக கை போட்டு ஆறுதல் படுத்திய சம்பத், தியாகு, கூல், பதட்டப்படாதீங்க. நாங்க சர்வைலன்ஸ் கேமரால இருக்க ரெக்கார்டிங்க பார்த்துட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்போம். சோ நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க என்றான். தியாகுவும் தன் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு தலை குனிந்து நின்றான். சிறிது நேரத்தில் சம்பத்தின் போன் அலறியது. தன் போனை பார்த்தவன் சத்தமான குரலில், சர்வைலன்ஸ் கேமரா வீடியோ வந்துருச்சு என்றான். சட்டன அவந்திகாவும் மற்றவர்களும் சம்பத்தின் போனை சுற்றி நின்றார்கள். சம்பத் அந்த வீடியோவை ஆன் செய்தான். தியாகு சொன்னது போல அந்த இடம் மிக குறைந்த வெளிச்சத்தில் தான் இருந்தது. ஆனால் அங்கு அரவிந்த் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை ஒருவரால் தெளிவாக சொல்ல முடியும். அவன் மாஸ்கும் சன்கிளாஸும் அணிந்து என்ட்ரன்ஸ் அருகே நின்று கொண்டிருந்தான். அப்போது தியாகுவின் வெள்ளை நிற செடான் கார் கேட்டை நோக்கி சென்றது. அனைத்தும் நார்மலாகத்தான் இருந்தது. ஆனால் தியாகுவின் கார் அரவிந்த் நின்ற இடத்தை நோக்கி சென்றதும் ஏதோ பேய் பிடித்தவன் போல் அரவிந்த் வேகமாக காரை நோக்கி ஓடி வந்தான். அவன் ஏதோ கத்துவது போல் இருந்தது. எதையோ வெளியே தள்ளுவது போல் கைகளை நீட்டினான். ஆனால் அரவிந்திற்கு முன்னால் எதுவும் இல்லை. இதை பார்த்த தியாகு வேகமாக கிரீச் என்ற சத்தத்துடன் பிரேக்கை மிதித்தான். ஆனால் அதற்குள் கார் அரவிந்தின் காலில் மோதி அவனை சற்று தூரத்தில் தூக்கி வீசி இருந்தது. இந்த காட்சி அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. அரவிந்த் தற்கொலை செய்வது போல் காரின் முன் பாய்ந்தது போல்தான் இருந்தது. இதில் தியாகு மீது எந்தவிதமான தவறும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த மாதவி அதிர்ந்து போய், இந்த அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் இப்படி பண்ணுனா? தியாகு மட்டும் சரியான நேரத்துல பிரேக் போடலனா இது அவனோட உயிருக்கே ஆபத்தா போயிருக்கோம் என்றாள். அதிர்ந்து போன சம்பத்தும், இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான்.
ஆமா சார், நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பர் ஸ்டார் சட்டுன்னு ஏன் அப்படி காருக்கு நடுவுல வந்தாருன்னு எனக்கு புரியவே இல்ல என்றான் தியாகு. இது ஏன் நடந்தது என்பதை அவர்களால் யூகிக்க மட்டுமே முடிந்தது. அதே நேரம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. சட்டென வெளியே தெரியாத ஒரு கை அவள் இதயத்தை அழுத்துவது போல் இருந்தாள். அவள் கண்களில் நீர் தேங்கியது. இந்த கார் மாருதி செடானா என்று அவந்திகா கேட்கவும், ஆமா மேடம், நான் இந்த காரை ரொம்ப வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் என்றான் தியாகு. இப்போது தன் உதட்டை அழுந்த கடித்த அவந்திகா சம்பத்தை திரும்பி பார்த்தாள். பல வருடங்களாக சம்பத் அரவிந்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தன்னை விட அரவிந்தை சம்பத்திற்கு நன்றாக தெரியும் என்று அவந்திகாவிற்கு தெரியும். சம்பத் பல வருஷத்துக்கு முன்ன சோல் ஃபைட்டர் ஆக்சிடென்ட் ஆனதும் மாருதி செடான்லையா என்றாள். ஏதோ புரிந்தது போல் சம்பத்தின் கண்கள் அகல விரிந்தது. அந்த வீடியோவை உற்று பார்த்தவன், ஆமா மேடம், அது இதே மாடல் கார் தான் என்று சொன்னவன், தியா, இந்த மாடல் 9 வருஷத்துக்கு முன்னதான ஃபேமஸா இருந்துச்சு, இப்ப எப்படி நீ இந்த காரை ஓட்டிட்டு இருக்க என்று கேட்க ஆரம்பித்தான். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அவந்திகாவின் காதில் கேட்கவில்லை. அவளை அழுத்திய அந்த கை முன்பை விட இப்போது அதிகம் அழுத்துவதாக அவளுக்கு தோன்றியது. அதே நேரம் இங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத மாதவி, அது எந்த காரா இருந்தா என்ன என்றாள். இங்கு அவந்திகாவின் கண்களிலிருந்து கரகரவென கண்ணீர் வழிந்தது. அரவிந்த் அந்த காருக்கு நடுவே செல்வதற்கு முன் ஏதோ கத்தினான். அந்த மங்கலான வீடியோவில் அவன் உதட்டசைவை வைத்து அவன் என்ன சொல்கிறான் என்று கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது அவந்திகாவிற்கு அவன் என்ன சொன்னான் என்பது புரிந்தது. சோல் ஃபைட்டர் கார் வருது என்றுதான் அரவிந்த் கத்தினான். அவனுடைய தூக்கமின்மை நோய் அவனுக்குள் ஒரு மாயையை உருவாக்கி இருந்தது. அந்த கணத்தில்தான் 9 வருடத்திற்கு முன் நோக்கி சென்றது போல் நினைத்தவன் அந்த காரை பார்க்கவும், அந்த மாருதி செடான் கார் சோல் ஃபைட்டர் முன்னால் வருவது போலவும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவன் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் காருக்கு நடுவே பாய்ந்திருக்கிறான். அவன் சோல் ஃபைட்டரை காப்பாற்றி அவனுக்கு பதிலாக தான் இறந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு அரவிந்தை பார்த்த அவந்திகாவிற்கு சைக்காட்ரிஸ்ட் சொன்ன வார்த்தைகள் காதில் கேட்க ஆரம்பித்தது. இந்த தூக்கமின்மை நோய் அவரோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் அவள் காதில் கேட்க ஆரம்பித்தது. அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையின் தீவிரம் அவந்திகாவிற்கு புரியவில்லை. இப்போதுதான் அது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவள் தன் கை முஷ்டிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு அரவிந்தை பார்த்தாள். அவள் மனதில் ஏதோ முடிவெடுத்து விட்டது போல் தோன்றியது. பாகம் 437. அரவிந்த் கண் விழித்த போது 7 மணி நேரத்திற்கு மேலாகி இருந்தது. அரவிந்த் உண்மையில் இவ்வளவு நேரம் தூங்கி நீண்ட நாள் ஆகியிருந்தது. அவனுக்கு போடப்பட்டிருந்த ட்ரிப்ஸும் வலி நிவாரண ஊசிகளும் கூட இந்த தூக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த அளவிற்கு இது ஒரு கனவில்லாத தூக்கமாக இருந்தது. இந்த ஆழ்ந்த உறக்கம் அவனுக்கு அவன் இழந்த பலத்தை எல்லாம் மீட்டு கொடுத்தது போல் இருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டான். தூங்காமல் நீண்ட நேரம் இருந்தால் அவன் உடலால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்கிற உண்மை அவனுக்கே தெரியும்தான். ஆனால் என்ன செய்ய, அவனால் தூங்க முடியவில்லை. எதையோ நினைத்து பெருமூச்சு விட்டவன் எழுந்திருக்க முயற்சி செய்த போது அவன் காலில் ஒரு பெரும் வலி ஏற்பட்டது. எப்போதும் தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாதவன் இப்போது வலியில் முகம் சுளித்தான். நிமிர்ந்து பார்த்த அவன் கண்கள் அவனது காலில் பட்டது. மெதுவாக அவன் சுய நினைவை இழப்பதற்கு முன் என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தான். அவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சட்டென அப்போது அவனுக்கு என்ன ஆனது? அந்த காரின் முன் ஏன் அவனுக்கு சோல் ஃபைட்டர் நிற்பது போல் தெரிந்தது? 9 வருடத்திற்கு முன் இறந்து போன ஒருவனை இப்போது காப்பாற்ற முயற்சித்ததை நினைத்தால் அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. அதே நேரம், ஐயோ,
அம்மாவும் அவந்திகாவும் பயந்திருப்பாங்களே என்று நினைத்தவன் அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தான். அந்த அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த சோஃபாவில் படுத்து மாதவி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அவன் மனம் நிம்மதி அடைந்தது. ஆனால் அவந்திகா எங்கே? மெதுவாக எழுந்தவன் அந்த அறையை சுற்றிலும் தேடினான். சட்டென கதவு திறக்கப்பட்டு அவந்திகா உள்ளே நுழைந்தாள். அவந்திகாவை பார்த்ததும் தான் அரவிந்தின் முகத்தில் உண்மையான நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. சிரித்த முகத்தோடு உள்ளே நுழைந்த அவந்திகா, அரவிந்த், எழுந்துட்டீங்களா? ரொம்ப நல்லது. உங்களுக்கு பசிக்குதா? சரி, சீக்கிரம் எழுந்துருங்க. நான் உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உடஞ்சு போன உங்க கால் குணமாகணும்னா நம்ம டெய்லி ஒரு ஆட்டோட காலை உடைச்சு சூப் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும் என்றாள். அவந்திகாவின் இந்த விளையாட்டுத்தனமான பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே அரவிந்த் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அந்த சிரிப்பு ஒரு மென்மையான சூரிய ஒளியைப் போல அறை முழுவதையும் பிரகாசமாக்கியது. இதை பார்த்த அவந்திகாவின் கண்கள் ஏனோ கலங்கியது. வேகமாக மறுபுறம் திரும்பியவள் அவனுக்கு சூப் ஊற்றுவது போல தன் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவந்திகா அவன் முன் கொண்டு வந்து நீட்டிய சூப்பை பார்த்து லேசாக முகம் சுளித்த அரவிந்த், அவந்திகா, நான் காலை உடைச்சுக்கிட்டதுக்காக பாவம், ஏன் அந்த அப்பாவி ஆடுங்களோட காலை உடைக்கணும்? நீ ஏன் எனக்கு காய்கறி சூப் கொடுக்க கூடாது என்றான். அவனை பார்த்து முறைத்த அவந்திகா, அரவிந்த், சும்மா பேசாதீங்க, குடுக்கறத ஒழுங்கா குடிங்க. நீங்க குடிக்கிறீங்களா இல்ல நானே உங்க வாயை திறந்து ஊத்தி விடவா என்றாள் பொய் கோபத்தோடு. அவந்திகாவின் முகத்தில் இருந்த கண்டிப்பான முகபாவத்தை பார்த்தவன் நல்ல பிள்ளையாக அந்த சூப் மொத்தத்தையும் குடித்து முடித்து கப்பை அவந்திகாவிடம் கொடுத்தான். அந்த நேரம் எழுந்த மாதவி, பொம்மி, நீ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா என்றாள். தலையசைத்த அவந்திகாவும், அத்தை, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அரவிந்த பாத்துக்கிறேன் என்றாள். மாதவிக்கும் டயர்டாகத்தான் இருந்தது. ஆனா பொம்மி என்று அவள் ஏதோ சொல்ல வரவும், எந்த ஆனாவும் ஆவண்ணாவும் இல்ல அத்தை, நீங்க இப்பவே வீட்டுக்கு போறீங்க. அரவிந்துக்கு கால்ல தானே அடிபட்டிருக்கு, நான் அவரை கவனிச்சுப்பேன். உங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா குணம் ஆகல. நீங்க இங்க இருந்து உங்க ஹெல்த் மோசமா போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் என்றாள். மாதவியும் அதற்கு மேல் பேச முடியாமல் ஓகே என்று தலையசைத்தாள். மாதவி அங்கிருந்து சென்ற பிறகு அவந்திகா அரவிந்திற்காக கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டவள் பின்பு அந்த டிஃபன் பாக்ஸுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வாஷ்ரூமில் கழுவி எடுத்து வந்தாள். அதை தொடர்ந்து அனைத்தையும் ஒழுங்குபடுத்திவிட்டு அரவிந்திற்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாள். அன்றைய நாள் முழுவதும் அவந்திகா பிஸியாக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த அரவிந்தும் அவள் நார்மலாக இருக்கிறாள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டான். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவந்திகா அரவிந்தின் அருகே வந்து அமர்ந்த போது அரவிந்த் ஏதோ பூனைக்குட்டியை வருடுவது போல் மென்மையாக அவந்திகாவின் தலையை வருடி கொடுத்தான். இப்ப என்னவா என்று அவந்திகா புருவம் உயர்த்தி கேட்கவும் லேசாக சிரித்த அரவிந்த், என்னோட குட்டி தியா திடீர்னு ரொம்ப பெரியவளா மாறிட்டான்னு தோணுது என்றான். ஓ, அப்ப எனக்கு வயசாகிருச்சுன்னு சொல்றீங்களா என்று அவந்திகா திரும்பி கேட்கவும், இல்ல, நான் அப்படி சொல்லல என்றான். அரவிந்த் வேகமாக தலையசைக்க அவந்திகா, இல்ல அரவிந்த், நீங்க அப்படித்தான் சொன்னீங்க என்றாள். அவளின் குழந்தைத்தனத்தையும் பிடிவாதமான பேச்சையும் பார்த்த அரவிந்த் மென்மையாக சிரித்து கொண்டே, அப்படியே என் தியா குட்டிக்கு வயசானாலும் பரவாயில்ல என்றான். ஒரு நொடி அமைதியாக இருந்த அவந்திகா பின்பு போலியாக அரவிந்தை முறைத்து பார்த்து, அரவிந்த், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாங்க நம்ம கேம் விளையாடலாம் என்று சொல்லி தன் செல்போனை எடுத்தாள். அரவிந்த் புருவம் உயர்த்தி அவந்திகாவை பார்த்தான். அவள் சமீப காலமாக மீண்டும் கேமிங்கிற்கு அடிமையாகிவிட்டாள் என்று தோன்றியது. அது மட்டுமன்றி அவனும் உடல் நலம் தேறிக்கொண்டிருந்தாள். வேலை செய்வதற்கு இது நல்ல நேரம் அல்ல, அதனால் நிதானமாக கேம் விளையாடுவது ஓய்வாக இருக்கும் என்று நினைத்தவன் தன் செல்போனை எடுத்தான். இருவரும் தங்களது ஆஸ்தான லார்ட் கேமில் உள் நுழைந்தார்கள்.
அரவிந்த், எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் கேமை விட இப்போ இந்த மொபைல் கேம் ரொம்பவே நல்லா இருக்கு. வேகமாவும் விளையாட முடியுது. ஆனா டீம் கோஆர்டினேஷனுக்கு மட்டும் இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் என்றாள். அரவிந்தும் அவள் சொல்வதை ஆமோதிப்பது போல் தலையசைத்து, எதிர்காலத்துல மொபைல் கேம்ஸ்க்கு ஒரு தனியான மார்க்கெட் இருக்கு என்றான். ஒரு நொடி யோசிப்பது போல் பாவனை செய்த அவந்திகா, அரவிந்த், அப்போ நம்ம கம்பெனி ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றாள். அரவிந்தும் சிரித்துக்கொண்டு அவள் சொன்னதற்கு சரி என்று தலையசைத்தான். அவந்திகா மொபைல் கேமில் லாகின் செய்தவுடன் அரவிந்தின் கண்களில் தெளிவாக ஆச்சரியம் தெரிந்தது. ஏனென்றால் அவந்திகா தியா என்ற தன்னுடைய ஒரிஜினல் அக்கவுண்டில் இருந்து லாகின் செய்திருந்தாள். அரவிந்தின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்த அவந்திகா, அரவிந்த், எப்ப நம்ம சப் அக்கவுண்ட்ல இருந்து விளையாடினாலோ அது ஒரு திருப்தியான ஃபீல் கொடுக்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரிஜினல் அக்கவுண்ட்ல இருந்து விளையாடும் போதுதான் ஒரு எனர்ஜி கிடைக்குது என்றாள். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அவன் ராஜன் என்ற தன்னுடைய ஒரிஜினல் அக்கவுண்டில் இருந்து லாகின் செய்து பல வருடங்கள் ஆகியிருந்தது. எப்போது சோல் ஃபைட்டர் இறந்தானோ அப்போதே ராஜனும் இறந்து விட்டதாகத்தான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவந்திகாவின் கண்களில் இருந்த ஆர்வத்தை பார்த்தவனால் அவளது வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. அவனால் அப்போதும் அவள் சொல்வதற்கு முடியாது என்று சொல்ல முடியாது. மெதுவாக தலையசைத்து ஓகே என்றான். 9 வருடத்திற்கு முன்பும் அப்படித்தான். அவந்திகா சீரியஸாக கேட்டாளா இல்லை விளையாட்டாக கேட்டாளா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் கேட்டதற்கு அவனால் நோ சொல்ல முடியவில்லை. இந்த எண்ணம் தோன்றியதும் தன் தலையை குனிந்து கொண்டான். மெதுவாக தன்னை தன் நினைவுகளில் இருந்து மீட்டுக் கொண்டவன் தன்னுடைய ஒரிஜினல் அக்கவுண்டான ராஜன் என்னும் அக்கவுண்டில் இருந்து லாகின் செய்தான். அவர்களது கேமிங் உலகில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு ராஜனும் தியாவும் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவந்திகா ராஜனுக்கு கேமிங் இன்விடேஷனை அனுப்பினாள். அவர்களோடு விளையாடுவதற்கு 10 பிளேயர்கள் கிடைத்ததும் அவர்கள் விளையாட ஆரம்பித்தார்கள். எப்போதும் போல் அவந்திகா தியா என்ற சாம்பியனை தேர்ந்தெடுத்தாள். ராஜன் ஜோகோ என்ற சாம்பியனை தேர்ந்தெடுத்தான். கேம் ஆரம்பித்தது. சட்டன அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஓ மை காட், நான் உண்மையாத்தான் பாத்துட்டு இருக்கேன். ராஜனும் தியாவும் விளையாடிட்டு இருக்காங்களா? இல்ல, இது ஃபேக் அக்கவுண்டா இருக்கும் என்று அதற்கு பதிலாக மற்றொரு மெசேஜ் வந்தது. வாய்ப்பே இல்ல, இது ஃபேக் ஐடியா இருக்காது. லாட் கேம்ல ஒரு பேர்ல ஒரு அக்கவுண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். சோ ஒரே தியா ஒரே ராஜன் தான் என்று அடுத்த மெசேஜ் வந்தது. இந்த கமெண்டை எல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. உண்மைதான், லார்ட் அக்கவுண்டில் ஒரு பெயரில் ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். ஆரம்பத்தில் லார்ட் கேமில் நுழைந்த போது அவந்திகாவிற்கு அதில் இருக்கும் தியா சாம்பியனை மிகவும் பிடித்திருந்தது. அத்தோடு தியா என்ற அந்த பெயரும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அந்த பெயரை அவளது அக்கவுண்ட் பெயராக வைக்க போகும்போது அந்த பெயரை அதற்கு முன் வேறு யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்பது அவளுக்கு தெரிந்தது. இதை நினைத்ததும் சிரித்துக்கொண்டே அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த், அப்போ நான் எவ்வளவு பிடிவாதக்காரியா இருந்தேன் தெரியுமா? இந்த தியாங்கிற பேரை வச்சேதான் ஆகணும்னு ஏற்கனவே இந்த பேர் வச்சிருந்த கேமர் கிட்ட போய் பேரை மாத்தணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த பேரை என் அக்கவுண்ட்டுக்கு வச்சேன் என்றாள். இதை கேட்டதும் ஏனோ அரவிந்திற்கு சத்தமாகவே சிரிப்பு வந்தது. அவன் அந்த 17 வயது சிறு பெண்ணை பார்ப்பது போல் இருந்தது. அதே நேரம் அங்கு மற்றொரு மெசேஜ் வந்தது. யார் இந்த தியா, யார் இந்த ராஜன், எதுக்காக எல்லாரும் எவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்பவே டூ மச் என்று இருந்தது அந்த கமெண்ட். அதை தொடர்ந்து அனைவரும் அமைதியாகினர். அரவிந்தின் முகமும் அவந்திகாவின் முகமும் தீவிரமாக மாறியது. ஏனென்றால் விளையாட்டு ஆரம்பமானது. விளையாட்டு வேகமாகவும் ஆவேசமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. முதல் ரவுண்டிற்கு பிறகு அவந்திகாவும் அரவிந்தும் இன்னும் அதிக உற்சாகமாக மாறினார்கள். இன்னும் ஒரு ரவுண்ட் என்று அவந்திகா கேட்கவும் அரவிந்தும் மறுக்காமல் ஒத்துக்கொண்டான். ராஜன், ஓடு ஓடு, ஃபாஸ்ட், நம்ம இப்ப அட்டாக் பண்ணலாம். ராஜன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி இருந்து பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு யாரு வராங்களோ நாம அட்டாக் பண்ணலாம் என்றாள். அவந்திகா இவ்வாறு அந்த வார்டு முழுவதும் கேமிங் ஒளியால் நிரம்பியது. அவந்திகாவின் குரல் கவர்ச்சிகரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அரவிந்தும் தன் கவலையெல்லாம் மறந்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். வீடியோ கேம்களின் உலகில் சிக்கலான உணர்ச்சிகள் மற்றும்
துக்கங்கள் என்று எதுவும் இல்லை. இப்படியே சில ரவுண்டுகள் விளையாடிய பிறகு அரவிந்த் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு உற்சாகமாக மாறினான். அன்றைய நாள் மிக வேகமாக கழிந்தது. அன்று மாலையில் வீட்டிற்கு சென்றிருந்த மாதவி இரவு உணவோடு அங்கு வந்தாள். பொம்மி, நான் இப்ப அரவிந்த பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்றாள். அவந்திக்காவும் மறுபேச்சின்றி ஒப்புக்கொண்டாள். அரவிந்திடம் விடை பெற்று அவள் வார்டை விட்டு வெளியே வந்த கணத்தில் அவள் முகத்தில் இருந்த புன்னகை மொத்தமாக மறைந்தது. அவந்திகா வீட்டிற்கு வந்ததும் அவள் வரவிற்காகவே காத்திருந்தது போல் அவளை வரவேற்ற மரியா, அவந்திகா மேடம் வாங்க, டின்னர் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம் என்றாள். ஒன்னும் அவசரம் இல்ல மரியா ஆண்டி, நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னவள் ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி பார்த்து, ஆண்டி அகிலன் எங்க காணோம் என்றாள். அகிலன் தம்பி மேல படிச்சிட்டு இருக்காருமா என்று அவர் சொல்லவும் சரி என்று தலையசைத்து விட்டு அவந்திகா மேலே அகிலனின் அறைக்கு சென்றாள். அவள் சென்ற நேரம் அகிலன் தன் கையில் ஒரு பெரிய புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தான். வெளிநாட்டிற்கு சென்று அறிவியல் ஆராய்ச்சி செய்வதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமிற்காகத்தான் அகிலன் படித்துக் கொண்டிருந்தான். அவந்திகா சத்தம் எழுப்பாமல் மெதுவாக சென்று அவன் அருகே அமர்ந்தாள். அகிலனின் கால்கள் இப்போது முழுமையாக குணமாகி இருந்தது. இப்போது அவனால் இயல்பாக நடக்க முடிந்தது. அவன் எழுந்து நின்ற போது அகிலன் அவளை விட உயரமாக இருப்பது அவளுக்கு தெரிந்தது. அகிலன் வளர்ந்து விட்டான். இப்போது அவன் அவளுடைய குட்டி தம்பியாக இல்லாமல் ஒரு இளைஞனாக வளர்ந்து விட்டான். அவந்திகா தன் தம்பியையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் மறைந்து ஒரு இளைஞனுக்கே உண்டான அழகு அவனிடம் தெரிந்தது. அவந்திகா அவனது கண்களை கூர்ந்து பார்த்தாள். அந்த கண்களில் முன்பு தெரிந்த அப்பாவித்தனம் இப்போது இல்லை. அதற்கு மாறாக ஞானமும் நுண்ணறிவும் அவன் கண்களில் தெரிந்தது. நீண்ட நேரம் அவந்திகா தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த அகிலன், அக்கா நீ என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்றான். பாசமாக அவனது தலையை வருடிய அவந்திகா, ஒன்னும் இல்ல அகில், நீ படி என்றாள். கீழே குனிந்து சிறிது நேரம் எதையோ யோசித்தவன் பின்பு நிதானமான குரலில், அக்கா நான் அப்ராட் போறேன் என்றான். அகிலன் இப்படி சொல்வான் என்று அவந்திகா துளியும் எதிர்பார்க்கவில்லை. தன் முகத்தை வைத்தே தன் மனதை புரிந்து கொண்ட தம்பியை என்னவென்று சொல்வது? அவனை கூர்மையாக பார்த்தவள், அப்ராட் போய் என்று தொடர்ந்து கேட்டாள். பெரிதாக சிரித்த அகிலன், அக்கா நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, எனக்கு 23 வயசாக போகுது. என்னோட படிப்பு கொஞ்சம் டிலே ஆகிருச்சு, ஆனா அதனால என்னோட திறமை அப்படியேதான் இருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேர் ஹேண்ட்லிங் ஒர்க் அப்ளை பண்ணிருந்தேன். கம்பெனில இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. பட் நான் தான் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்ச அப்புறம் போலான்னு நினைச்சேன். பட் இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று கண்ணடித்து புன்னகையோடு சொன்னான். அவந்திகா எதிர்பார்த்ததும் அதுதான். பாகம் 438. அவந்திகாவின் முகத்தை பார்த்தே அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அகிலன், அக்கா நான் வெளிநாடு போறேன். நான் முன்னவே சொல்லலான்னு இருந்தேன், இப்பதான் அதுக்கு கரெக்டான டைம் வந்திருக்கு என்று சொல்லவும் அவந்திகாவின் முகத்தில் பெரும் புன்னகை தோன்றியது. அவந்திகாவும் கிட்டத்தட்ட அதே எண்ணத்தில் தான் வந்திருந்தாள். அகிலன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு மனம் நிம்மதியானது. பாசமாக அவனது தலையை வருடியவள் வேகமாக தன்னுடைய பேங்க் கார்டை எடுத்து அகிலனிடம் கொடுத்தவள், அகில் இப்போதைக்கு என்னோட அக்கவுண்ட்ல 1 லட்சம் மட்டும்தான் இருக்கு. இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோ, நான் சீக்கிரமே உனக்கு அமௌண்ட் சென்ட் பண்றேன் என்றாள். அவள் கையை பிடித்து அவள் முகத்தை கூர்ந்து பார்த்த அகிலன், அக்கா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அங்க வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு எனக்கு பிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் பணம் இருந்தா போதும், மத்தத நான் பாத்துப்பேன் என்றான். அவளை அறியாமல் அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏண்டா உங்க அக்கானால இது கூட முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்றாள் மிகவும் வேதனையான குரலில். அவந்திகா ஏதோ வேதனையில் இருக்கிறாள் என்பது அகிலனிற்கு நன்றாக புரிந்தது. அதனால் அவளை இன்னும் வருத்தப்பட வைக்க விரும்பாதவன், சரிக்கா நான் இந்த கார்டை வாங்கிக்கிறேன் என்று சொல்லி அவந்திகாவின் கையில் இருந்த பேங்க் கார்டை வாங்கிக் கொண்டான். நீண்ட நேரம் அக்காவிற்கும் தம்பிக்கும் எந்த உரையாடலும் இல்லை. அவந்திகா பெரும் சிந்தனையில் அமர்ந்திருந்தாள். தன் மௌனத்தை கலைத்த அகிலன், அக்கா நான் எப்ப கிளம்பட்டும்,
என்றான். அவந்திகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அகிலனை விட்டு அவளால் இருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகளாக அவள் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தது அகிலனிற்காகத்தான். அதே நேரம் அகிலனை இனியும் அவளோடு வைத்திருக்கவும் முடியாது. அவனுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டிய பொறுப்பும் அவளுக்கு இருக்கிறது. இதற்கு முன்னர் அனைத்தையும் அரவிந்த் பார்த்து கொள்வான் என்று அவள் நிம்மதியாக இருந்தாள். நாளை அவளோ இந்த வீட்டில் இருக்க போவதில்லை. அப்படி இருக்க அகிலன் இனி இங்கு இருப்பது சரி வராது என்று யோசித்தவள் அகிலனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் எழுந்து நின்றாள். யார் அவளுக்கு உதவுவார்கள்? யாரிடம் உதவி கேட்கலாம்? தன் போனை எடுத்து அதில் இருந்த அனைத்து கான்டாக்டுகளையும் ஸ்க்ரோல் செய்து பார்த்தாள். சட்டென அவளுக்கு உதவ யாருமே இல்லாதது போல் தோன்றியது. அவள் தன் நம்பிக்கையை இழந்த நேரம் அந்த பெயர் அவள் கண்ணில் பட்டது. போன் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே இருந்தவள் இறுதியாக அந்த நம்பரை சொடுக்கி போனை காதில் வைத்தாள். மறுபுறமிருந்து உற்சாகமான குரல் கொஞ்சம் பதற்றத்தோடு அவள் காதில் கேட்டது. தியா, நீ நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை குவித்தவன் சூர்யாதான். தன் உதட்டை அழுந்த கடித்த அவந்திகா, சுகி, எனக்கு ஒரு உதவி வேணும் என்று சொன்னவள் அகிலன் வெளிநாடு செல்வதற்கு உடனடியாக பிளைட் டிக்கெட் வேண்டும் என்றும் அதேபோல் அங்கு அவன் தங்குவதற்கும் அவனுடைய பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். அவந்திகா கேட்டால் தன் உயிரை கொடுப்பதற்கு கூட சூர்யா தயங்க மாட்டான். இது அவனுக்கு சர்வசாதாரண விஷயம். இதை செய்ய மாட்டானா என்ன? அடுத்த 1 மணி நேரத்தில் அவந்திகா கேட்டது அனைத்தும் ஏற்பாடு செய்தான். ரொம்ப நன்றி சுகி, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமா அரவிந்துக்கு என்று சொல்லி போனை வைத்த அவந்திகா மீண்டும் அகிலன் அறைக்கு வந்து, அகில், நாளைக்கே நீ வெளிநாடு கிளம்புற, எல்லாம் பேக் பண்ணிக்கோ என்றாள். ஒரு நொடி தயங்கிய அகிலன், அக்கா, மாமா கிட்டையும் மாதவி அத்துக்கிட்டையும் என்று சொல்லும் போதே அவந்திகாவின் முகம் மாறுவது அவனுக்கு தெரிந்தது. சட்டென அவள் அருகே வந்து ஆதரவாக அவள் கையை பிடித்தவன், அக்கா, ஏன் உனக்கு வயசாகிட்ட மாதிரி எனக்கு தோணுது? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட முகத்துல கூட சுருக்கம் வந்துரும் போல. பேசாம நீயும் என் கூட வெளிநாட்டுக்கு வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் என்றான். அவந்திகாவிற்கு கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது. கண்ணீர் தேங்கிய கண்களோடு தன் தம்பியை பார்த்தாள். சட்டென அவளது தம்பி பெரிய மனிதனாக வளர்ந்து விட்டதை போல் அவளுக்கு தோன்றியது. அவள் வேதனையையும் தாண்டி அவள் உதட்டில் ஒரு புன்முறுவல் தோன்றியது. பாசமாக அவனது முடியை கோதியவள், நீ சீக்கிரமா உன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து அப்புறம் இந்த வயசான அக்காவை பாத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் நான் என் தம்பிக்காக காத்திருப்பேன் என்றாள். அதை தொடர்ந்து கலகலவென சிரித்த அகிலன், அக்கா, நீ ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா மாறிட்ட. ஒரு காலத்துல எங்க அக்கா ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தாங்கிறத என்னாலேயே நம்ப முடியல என்றான். அதற்கு மேல் அவந்திகா ஒன்றும் பேசவில்லை. அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது. ஆனால் அவள் மனம் பல உணர்வுகளால் நிறைந்திருந்தது. தன் பெட்ரூமிற்கு சென்றவள் ஏதோ இன்றுதான் அந்த அறையை முதலில் பார்ப்பவள் போல் சுற்றி முற்றி பார்த்தாள். தன் முகத்தை கழுவிவிட்டு கீழே டைனிங் டேபிளிற்கு சென்றாள். மரியா அனைத்து உணவுகளையும் தயாராக டைனிங் டேபிளில் எடுத்து வைத்திருந்தாள். அவந்திகா சாப்பிடும்போது, மரியா ஆண்டி, அத்தைக்கு ஹை பிரஷர் இருக்கு, சோ சமைக்கும் போது உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அத்தைக்கு எப்பவும் ஹெவி ஃபுட்டா இல்லாம லைட் ஃபுட் சமைச்சு கொடுங்க என்றாள். மரியாவும் தலையசைத்து ஓகே மேடம் என்றாள். அப்புறம் அரவிந்த் அவரோட ரூம நீங்க யாரும் கூட்ட வேணாம், சுத்தம் செய்ய வேணாம்னு சொன்னாலும் அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. சோ நீங்க அதை கண்டுக்க வேணாம். அவர் இல்லாதப்போ நீங்க ரூம கிளீன் பண்ணி விடுங்க. இதற்கும் மரியாவிடமிருந்து சரிங்க மேடம் என்று பதில் வந்தது. அப்புறம் அரவிந்துக்கு மனசு சரியில்லைன்னா அவர் அந்த பீச் ஹவுஸ்ல தான் இருப்பாரு. நான் அந்த வீட்டோட அட்ரஸ உங்களுக்கு கொடுக்கறேன் என்று சொன்ன அவந்திகாவின் மனம் முழுவதும் அரவிந்தை பற்றியும் மாதவியை பற்றியும் தான் யோசித்துக் கொண்டிருந்தது. இப்போது எதுவும் பேசாமல் மரியா அவளை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கவும், என்னாச்சு மரியா ஆண்டி, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க என்று திக்கி திணறி கேட்டாள் அவந்திகா. மேடம், என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ நாளைக்கே நீங்க இந்த வீட்டை விட்டு போக போற மாதிரியும் கடைசியா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது லாங் ட்ரிப் போக போறீங்களா என்ன என்றாள்.
அவந்திகா ஒரு நொடி பதறி போனாள். ஆனால் அடுத்த நொடி தன் பதற்றத்தை சமாளித்துக் கொண்டவள் சிரித்துக் கொண்டே தன் தலையில் தட்டி, கரெக்டா சொன்னீங்க மரியா ஆண்டி, நான் வயசான மாதிரி ரொம்பவே பேசிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்றாள். மரியா சிரித்துக் கொண்டே, மேடம், சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாருக்கு ஒன்னும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப் எடுத்துட்டு வரேன். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம் என்று சொல்லி மரியா கிச்சனை நோக்கி நடந்தாள். அவந்திகாவின் கண்களில் நீர் தேங்கியது. மரியா ஆண்டி என்று மிகவும் மென்மையான குரலில் அழைத்தாள். மரியா திரும்பி பார்க்கவும், மரியா ஆண்டி, நான் இது நாள் வர உங்களுக்கு நன்றி சொன்னதே இல்ல என்றாள். அதிர்ந்து போன மரியா, என்ன மேடம் சொல்றீங்க, எனக்கு எதுக்கு நன்றி என்று கேட்கவும், இவ்ளோ நாள் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் மரியா ஆண்டி என்றாள். மரியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இன்று ஏன் அவந்திகா இப்படி நடந்து கொள்கிறாள் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள். அவந்திகா மரியாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தை திருமணம் செய்து அவள் இந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை மரியா அவளிடம் மிகவும் நல்ல முறையில்தான் நடந்து கொள்கிறாள். இதையெல்லாம் அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போது கையில் சூப் பவுலுடன் வந்த மரியா அதை அவந்திகாவின் முன் வைத்து, இந்த சூப்பை குடிங்க மேடம், உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும் என்றாள். ஒரு ஸ்பூன் சூப் குடித்த அவந்திகா, வாவ் மரியா ஆண்டி, நீங்க எவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க தெரியுமா, நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் என்றாள். இப்போதுதான் மரியாவிற்கு உண்மையான அவந்திகாவை பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் அதற்கு ஏதோ நினைவு வந்தது போல் நிமிர்ந்து பார்த்த அவந்திகா, மரியா ஆண்டி, அத்தையோட மாத்திரை அவங்களோட ரைட் சைட் டிராவ்ல இருக்கும். அதுல வெள்ளை பாட்டில்ல இருக்க மாத்திரைய அத்தை காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு சாப்பிடணும். அவங்க மறந்தாலும் நீங்க தான் ஞாபகப்படுத்தணும் என்றாள். மேடம் போதும் பாருங்க, சூப் ஆறுது, சீக்கிரம் குடிங்க என்று மரியா சொல்லவும் இறுதியாக அவந்திகா அமைதியானாள். சாப்பிட்டு முடித்ததும் பெட்ரூமிற்கு சென்ற அவந்திகா அந்த பெட்ரூமில் இருந்த அவளுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து பேக் செய்து வைத்தாள். அதன் பின் அவளும் அரவிந்தும் ஒன்றாக கலந்த அந்த மெத்தையில் படுத்து கண்களை மூடி அவர்களுக்குள் நடந்த அனைத்து இனிமையான நினைவுகளையும் யோசித்து பார்க்க ஆரம்பித்தாள். தலையணையில் முகம் புதைத்து அந்த போர்வையை இறுக்கமாக பற்றி கொண்டு சிறிது நேரம் அமைதியாக படுத்திருந்த அவந்திகா சட்டென ஏதோ நினைவு வந்தவள் போல் எழுந்து தன் போனை எடுத்து பார்த்தாள். இன்னும் மணி இரவு 9 கூட ஆகாமல் இருந்தது. அதனால் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நயானாவிற்கு போன் போட்டாள். ஒரே ரிங்கில் போனை அட்டன் செய்தாள் நயானா. அவந்திகாக்கா, நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க என்று உற்சாகமான குரலில் கேட்டாள். ஒன்னும் இல்ல நயானா, சும்மாதான் கால் பண்ணுனேன். நீ ஃப்ரீயா இருக்கியா, பேசலாமா என்று அவந்திகா கேட்கவும், ஆஃப் கோர்ஸ் அவந்திகாக்கா, நான் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கேன், நம்ம பேசலாம் என்று சொன்ன நயானா தன் கையில் இருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு அவந்திகாவோடு பேச தயாரானாள். அன்று அர்ஜுன் மேனகாவை கண்டித்த பிறகு மேனகா நயானாவை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துவது இல்லை. ஆனால் மேனகாவின் எச்சரிக்கையால் வேலையாட்கள் யாரும் அவளோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார்கள். இவளே சென்று பேசினாலும் அவர்கள் அனைவரும் காது கேட்காதவர்கள் போல் கடந்து செல்வார்கள். போர் அடிக்கிறது என்று நயானா லேப்டாப்பை ஓபன் செய்து பார்த்தபோது, நயானா என்ன பண்ணிட்டு இருக்க? இது மாதிரி நாள் முழுக்க கம்ப்யூட்டரையே பாத்துட்டு இருந்தா அது குழந்தையோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் என்றான். இறுதியாக நயானாவிற்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. சாப்பிட்டு தூங்கி டயர்டானவள் புத்தகம் படிக்க ஆரம்பித்தாள். அவள் படித்த நாவல் காதலும் காமெடியும் வழிந்து ஓடுவதாக இருந்ததால் அவளுக்கு நேரம் போவதே தெரியாமல் இவ்வளவு நேரமாக படித்துக் கொண்டிருந்தவள் அவந்திகா போன் பண்ணிய பிறகுதான் இவ்வளவு நேரம் படித்து விட்டோமோ என்று நேரத்தை பார்த்தாள். அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், அவந்திகாக்கா என்ன விஷயம் என்று மீண்டும் கேட்டாள் நயானா. ஏதோ சிந்தனையில் இருந்து மீண்டவள் போல், அது வந்து நயானா, அத்தை அர்ஜுன ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அதனால நீ அடிக்கடி அர்ஜுன வந்து அம்மாவையும் அரவிந்தையும் பார்க்க சொல்லு என்றாள். கண்டிப்பாக்கா என்று சொன்ன நயானாவிற்கு அவந்திகாவின் பேச்சில் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவந்திகாக்கா
ஏதும் பிரச்சனையா என்றாள் நயானா. இல்ல நயானா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த பிரச்சனை சரியாகிருச்சு. சோ நீ மேனகா கிட்ட அத பத்தி கேட்க தேவையில்லை என்று சொன்ன அவந்திகா, அப்போ ஓகே நயானா, நான் இந்த லவ் பேர்ட்ஸ டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லி போனை கட் செய்தாள். அவந்திகா போனை கட் செய்த பிறகும் நயானா போனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னாச்சு? ஏன் இன்னைக்கு இந்த அவந்திகா அக்கா இப்படி எல்லாம் பேசினாங்க? ஒருவேளை அரவிந்தத்தானுக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமோ என்று யோசித்தவள் தன் போனை எடுத்து அர்ஜுனிற்கு டயல் செய்ய போனாள். அந்த நேரம் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுனும் ராஜேந்திரனும் வீட்டிற்கு வந்தார்கள். நயானா வேகமாக கீழே ஹாலுக்கு சென்ற நேரம் அர்ஜுனும் ராஜேந்திரனும் வீட்டிற்குள் வந்திருந்தார்கள். நயானா செல்வதற்கு முன்னாலேயே அவர்களை சென்று வரவேற்ற மேனகா, அர்ஜுன், ஒர்க்கெல்லாம் எப்படிப்பா இருந்துச்சு என்று விசாரித்தாள். உதட்டை சுருக்கிய அர்ஜுன், அது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். சோ எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஜாலியா தான் இருந்துச்சு என்று அர்ஜுனிடமிருந்து பதில் வந்தது. வேகமாக அர்ஜுனின் அருகே வந்த நயானா மென்மையான குரலில், அர்ஜுன், அவந்திகா அக்கா போன் பண்ணிருந்தாங்க. அம்மாவுக்கோ அரவிந்தத்தானுக்கோ ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவந்திகா அக்கா குரலே சரியில்லை என்றாள். அர்ஜுன் குழப்பத்தோடு நயானாவை பார்க்க, நீங்க ஏன் ஒரு எட்டு போய் அவங்கள பாத்துட்டு வரக்கூடாது என்றாள் நயானா. அவளை கோபமாக முறைத்து பார்த்த ராஜேந்திரன், இதுல போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அந்த நன்றி கெட்டவன் ஆக்சிடென்ட்ல காலை உடைச்சுக்கிட்டான், இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கர்ஜித்தார். அர்ஜுன் நயானா இருவருமே அதிர்ந்து போனார்கள். பாகம் 439. இப்படி அப்படி ஒன்னும் ஆகிடல. இந்த மரியாதை கெட்டவன் காலை உடைச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல என்று ராஜேந்திரன் சொல்லவும் நயானா அர்ஜுன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். இது எப்படி அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்க முடியும்? அவன் அண்ணனிற்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இது சாதாரண விஷயமா என்ன? அர்ஜுன் ராஜேந்திரனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல், நயானா நீ இங்கே இரு, நான் போய் அண்ணாவை பாத்துட்டு வரேன் என்று சொல்லி வாசலை நோக்கி நடந்தான். அர்ஜுன், அங்கேயே நில்லு, அங்க போக கூடாதுன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்று ராஜேந்திரனின் கர்ஜனை குரல் கேட்டது. அதை தொடர்ந்து, ஆமாப்பா அர்ஜுன், இப்ப ரொம்ப லேட் நைட் ஆகிருச்சு, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, இப்ப போய் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் என்றாள் மேனகா. மேனகா சொன்னதை கேட்ட அர்ஜுன் தயக்கத்தோடு வீட்டிற்குள் வருவதை பார்த்த நயானாவிற்கு மேனகாவின் தந்திரம் புரிந்தது. அதே நேரம் அவள் வெளிப்படையாகவும் அர்ஜுனிடம் எதுவும் சொல்ல முடியாது என்பதால், ஆமா அர்ஜுன், மேனகா ஆண்டி சொல்றதும் கரெக்ட் தான், அரவிந்தத்தான் நல்லா தான் இருப்பாரு, இப்போ நீங்க போக வேணாம். ஆனா அத்தை தான் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், இப்போ சட்டுன்னு அரவிந்தத்தானுக்கு ஆக்சிடென்ட் ஆனத அவங்க எப்படி தாங்கிக்கிட்டாங்களோ தெரியல என்று ஒரு பெருமூச்சோடு சொன்னாள் நயானா. அவ்வளவுதான். அதற்கு முன் மேனகா சொன்னதோ ராஜேந்திரன் கண்டித்ததோ அர்ஜுனின் மூளையில் இல்லாமல் மறைந்து போனது. அவன் வேகமாக வெளியே சென்று காரை ஸ்டார்ட் செய்தான். நயானாவிற்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. அர்ஜுன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திரன், இந்த அர்ஜுன் இருக்கானே, வர வர சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறான் என்றார் கோபமாக. அதே நேரம் மேனகாவின் கொடூரமான கண்கள் நயானாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவள் கண்களில் நயானாவின் மீதான வெறுப்பு தெளிவாக பார்க்கும்படி இருந்தது. மாதவியும் அர்ஜுனும் நெருக்கமாக இங்கு மேனகாவிற்கு பாதுகாப்பின்மை உணர்வு அதிகமாக தோன்ற ஆரம்பித்தது. இப்போதெல்லாம் அவள் சொல்வதையெல்லாம் அர்ஜுன் கேட்பதே இல்லை என்றதும் இதற்கு சீக்கிரமாக ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டாள். ராஜேந்திரன் பெரிதாக எதையும் கண்டு கொள்ளாமல் மாடிக்கு சென்றதும் அவரை பின்தொடர்ந்து சென்றாள் மேனகா. தன் ஆடைகளை மாற்றிய ராஜேந்திரன் தன் பாக்கெட்டில் இருந்த பணக்கட்டை எடுத்து மேனகாவிடம் கொடுத்து, இந்தா மேனகா, இதுல ஒரு 50,000 இருக்கு, நீ ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோ என்றார்.
எப்போதும் ராஜேந்திரன் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பழகியவர் என்பதால் இந்த பணத்தை பாக்கெட்டில் வைத்திருப்பதே அவருக்கு பெரிய சுமையாகத்தான் இருந்தது. அதனால் எப்போதெல்லாம் அவரிடம் பணம் இருக்கிறதோ அதை மேனகாவிடம் கொடுப்பதுதான் அவரது வழக்கம். இன்றும் அதே போல்தான் இந்த பணத்தை கொடுத்துவிட்டு ராஜேந்திரன் குளிக்கச் சென்றார். ஆனால் அந்த பணத்தை பார்த்த மேனகாவின் கண்கள் ஏதோ வஞ்சக திட்டம் போட ஆரம்பித்தது. அவள் சிரிப்பு கூட சூனியக்காரியின் சிரிப்பை போல் கொடூரமாக இருந்தது. ராஜேந்திரன் குளித்து முடித்து வந்ததும் மேனகாவோடும் நயானாவோடும் சேர்ந்து டின்னர் முடித்துவிட்டு அவருடைய ஸ்டடி ரூமிற்கு சென்றார். நயானா மாடியில் தன் அறைக்கு செல்லும் போது, நயானா என் கூட வா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று சொன்ன மேனகா தன் அறைக்கு செல்லவும் நயானாவும் அவளை பின்தொடர்ந்து அவள் அறைக்கு சென்றாள். வீட்டிற்குள் ஒரு வீடு கட்டியது போல் மேனகாவின் படுக்கை அறையே அவ்வளவு ஆடம்பரமாக இருந்தது. அதில் அனைத்து தேவையான பொருட்களும் இருந்தது. நயானா பிரமிப்போடு அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருக்க அவளை பார்த்து தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்ட மேனகா, நயானா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். மென்மையாக தலையசைத்த நயானா அந்த அறையில் மேனகாவிற்காக காத்து கொண்டிருந்தாள். நயானாவின் கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. இறுதியாக அவள் பார்வை படுக்கை மேஜையின் மீது விழுந்தது. அங்கு சாதாரணமாக அதன் மீது வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணத்தை அவள் கவனித்தாள். ஒரு நொடி அதிர்ச்சியானவள் பின்பு பெருமூச்சு விட்டு, இந்த பணக்காரங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் போல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இந்த பணம் பல ஏழைகளின் பல மாத கூலியாக இருக்கலாம், எத்தனையோ பிள்ளைகளின் பள்ளி கட்டணமாக இருக்கலாம். ஆனால் இங்கு இவ்வளவு அலட்சியமாக வைக்கப்பட்டிருக்கிறதே என்று தனக்குத்தானே நொந்து கொண்டாள். நீண்ட நேரம் ரெஸ்ட் ரூமில் இருந்த மேனகா வெளியே வந்தவுடன் நயானாவிடம் உப்புச்சப்பில்லாத மிகவும் சாதாரண வேலைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவளை அங்கிருந்து செல்ல சொன்னாள். நயானா அங்கிருந்து சென்றதும் மேனகாவின் பார்வை அந்த பணம் வைக்கப்பட்டிருந்த டேபிளை நோக்கியது. அந்த ரூபாய் நோட்டுகள் இன்னும் தீண்டப்படாமல் அப்படியே டேபிளில் அமர்ந்திருந்தன. அவள் ஒரு கணம் நிதானித்து பின்னர் கொடூரமாக சிரித்தாள். அங்கு மருத்துவமனையில் அரவிந்தின் காலில் காயம் பெரிதாக இல்லை. அத்தோடு மாதவியின் உடல் நலமும் நன்றாகத்தான் இருந்தது. அர்ஜுன் அவர்களோடு சிறிது நேரம் அந்த மருத்துவமனையில் இருந்தான். ஆனால் மாதவி அவனை வீட்டிற்கு போகச் சொன்னாள். அர்ஜுனிற்கும் மறுநாள் அலுவலகம் செல்ல வேண்டிய வேலை இருந்தது. இன்று காலையிலிருந்து ஆபீஸ் மீட்டிங் என்று அவன் மிகவும் களைத்து போயிருந்தான் என்பதால் மாதவியிடமும் அரவிந்திடமும் விடை பெற்று வீட்டிற்கு சென்றான். அர்ஜுன் வீட்டிற்கு வந்ததும் நயானா அவனுக்கு சாப்பாட்டை எல்லாம் சூடுபடுத்தி எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். அதன் பின் அர்ஜுனோடு சேர்ந்து தானும் ஒரு பிளேட்டை எடுத்து சாப்பிட அமர்ந்தாள். அவளை பார்த்த அர்ஜுன் கோபமான குரலில், நயானா நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? ஏன் இப்படி பண்ற? நீ கர்ப்பமா இருக்கேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் தான் சொல்லிருக்கேன்ல, எனக்காக வெயிட் பண்ணாத, உனக்கு பசிச்சா சாப்பிடுன்னு என்று அர்ஜுன் வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருக்கவும் அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்த நயானா, நான் சாப்பிட்டுட்டேன் அர்ஜுன் என்றாள். அப்போ இப்ப என்ன பண்ற என்று அர்ஜுன் அவளை குழப்பமாக கேட்கவும், அட என்ன அர்ஜுன் கேள்வி இது? அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன், இல்லனா நீங்க தனியா சாப்பிடுவீங்களா? அதான் நான் சாப்பிட்டு முடிச்சாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன் என்று சிறு குழந்தை போல் கண்ணடித்து சொன்னாள் நயானா. அவள் விளையாட்டாகத்தான் சொன்னாள். அர்ஜுனிற்கும் அவள் சொன்னதை கேட்டதும் சட்டென சிரிப்பு வந்ததுதான். ஆனாலும் தனக்காக ஒருத்தி இருக்கிறாள் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றி அது அவனுக்கு இதமளிப்பதாக இருந்தது. அதே நேரம் தன் எதிரே அமர்ந்திருப்பவள் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு இருப்பவள் போல் இல்லாமல் அவளே ஒரு குழந்தை போல்தான் அவனுக்கு தெரிந்தாள். அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே மாடியிலிருந்து யாரோ வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது போல் ஒரு சத்தம் கேட்டது. அர்ஜுன் நயானா இருவரும் மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். மேனகா யாரோ ஒரு பணிப்பெண்ணிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். இத்தனை நாளா உன்னை நாங்க நல்லா தானே நடத்திட்டு இருந்தோம், உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்காம விட்டுட்டோமா என்ன? எதுக்காக திருடுன என்று மேனகா அந்த பெண்ணை திட்டிக் கொண்டிருக்க, மேடம் நான் அந்த பணத்தை எடுக்கல, பிளீஸ் என்ன நம்புங்க என்று அழுது கொண்டிருந்தாள்.
இந்த வார்த்தைகளை கேட்டதும் சில காரணங்களால் மேனகா மிகவும் சாதாரணமாக படுக்கை மேசையில் வைத்திருந்த பணத்தை நினைத்து பார்த்தாள் நயானா. அவள் புருவங்கள் சுருங்கியது. தன் கையில் இருந்த உணவை தட்டில் வைத்து கை கழுவியவள், அர்ஜுன், நீங்க சாப்பிட்டுருங்க, மேல என்ன பிரச்சனைன்னு நான் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து சென்றாள் நயானா. அர்ஜுனும் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நினைத்ததால் நயானா சொன்னதற்கு தலையசைத்து தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். நயானா மெதுவாக மாடிப்படி ஏறி மேனகாவின் அறை இருக்கும் 2வது மாடிக்கு வந்து சேர்ந்தாள். அங்கு மேனகா இளம் பணிப்பெண்ணை நிற்க வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். இங்க வேலை செய்யறதுக்காக மத்த எல்லா இடத்துலயும் தரதை விட நாங்க அதிக சம்பளம் தானே தர்றோம். அப்படி இருந்தும் ஏன் உனக்கு இன்னும் இந்த திருட்டு புத்தி என்று சத்தம் போட்டு கொண்டிருந்தாள். மிகவும் பாவமாக கதறி அழுத அந்த பணிப்பெண், மேடம், சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை எடுக்கல, பிளீஸ் என்ன நம்புங்க என்று கதறினாள். இவர்களின் சத்தத்தை கேட்டு ஸ்டடி ரூமில் இருந்த ராஜேந்திரனும், என்ன சத்தம் இங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார். வேகமாக அவர் அருகில் சென்ற மேனகா அந்த பெண்ணை சுட்டி காட்டி, இதோ இவருக்காலே, நீங்க எனக்கு கொடுத்த 50,000 திருடிட்டா, இப்போ நான் எடுக்கவே இல்லைன்னு சாதிச்சிட்டு இருக்கா என்றாள். கொஞ்சம் கூட யோசிக்காத ராஜேந்திரன், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மேனகா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானே என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பதறிப்போன அந்த பணிப்பெண்ணின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அடுத்த நொடி மேனகாவின் காலிலும் ராஜேந்திரனின் காலிலும் விழுந்தவள், சார், மேடம், நிஜமா நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை என்றாள். மிகவும் பரிதாபமாக பார்த்து அழுது கொண்டே அவள் கண்ணீரை தன் கைகளால் துடைத்தாள். ஏனோ அந்த பெண்ணை பார்க்கையில் நயானாவிற்கு அவள் வாழ்க்கையில் அவள் வேலை செய்த நேரம் திடீரென்று நினைவுக்கு வந்தது. அவள் மீண்டும் அந்த இளம் பணிப்பெண்ணை பார்த்தாள். அந்த பெண் எளிமையாகவும் நேர்மையாகவும் இருந்தாள். நிச்சயமாக திருடுகிறவனைப் போல இல்லை. அது மட்டுமல்ல, அவள் பணத்தை திருடி இருந்தாலும் மேனகா ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டிக் கொண்டிருக்க வேண்டும்? அவளுக்கு தேவையான ஆதாரங்களை கண்டுபிடித்து அவளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டியதுதானே என்று யோசித்த நயானாவிற்கு அங்கு நடந்து கொண்டிருப்பது குழப்பமாக இருந்தது. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். மேனகாவின் பார்வை நயானாவின் மீது பட்டது. நயானா ஏதாவது அந்த பணிப்பெண்ணுக்கு ஆதரவாக பேசுவாள் என்று மேனகா நினைத்திருக்க, அவள் எதுவும் பேசாமல் இருக்கவும் மீண்டும் அந்த பணிப்பெண்ணை பார்த்த மேனகா, சார் என்கிட்ட இப்பத்தான் பணம் கொடுத்தாரு, நான் அதை உள்ள கூட எடுத்து வைக்காம டேபிள்ல வச்சிருந்தேன். அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அந்த ரூமுக்கு உள்ள நீ மட்டும்தான் வந்திருக்க. நீ எடுக்கலனா அந்த பணத்தை வேற யார் எடுத்திருப்பாங்க என்றாள் கோபமாக. இப்போதும் பரிதாபமாக அழுது கொண்டிருந்த அந்த பணிப்பெண், மேடம், சத்தியமா அந்த பணத்தை நான் எடுக்கல. நான் உள்ள போகையில அந்த டேபிள்ல எதுவும் இல்ல. வேணும்னா நீங்க என்ன செக் பண்ணி பாத்துக்கோங்க என்றாள். அந்த பெண்ணை பார்த்து சிரித்த மேனகா, நீ அந்த பணத்தை எடுத்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வரைக்கும் அது உன் கையிலேயே இருக்குமா? நீ அதை வேற இடத்துக்கு மாத்திருப்ப என்றாள். அந்த பெண்ணிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் அழுகையோடு மீண்டும் மீண்டும் அந்த பணத்தை தான் எடுக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாள். தான் நினைத்ததனை அந்த பெண் வாயால் சொல்ல வைக்க வேண்டும் என்று நினைத்த மேனகா மீண்டும் அழுத்தமான குரலில், எனக்கு நல்லா தெரியும், நான் பணத்தை அந்த ரூம்ல வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒன்ன தவிர அந்த ரூமுக்கு வேற யாரும் வரல. அப்போ பணம் எப்படி காணாம போயிருக்கும் என்றாள். அந்த பணிப்பெண்ணுக்கு இப்போது ஒன்று புரிந்தது. அவளை தவிர அந்த அறைக்கு வேறு யார் சென்றார்கள் என்று யோசித்து பார்த்தாள். சட்டென அவளுக்கு தப்பிப்பதற்கான வழி கிடைத்து விட்டது போல் தோன்றியது. மேடம், நான் மட்டும் இல்ல, உங்க ரூமுக்கு உள்ள சின்ன மேடமும் தான் வந்தாங்க என்றாள். அடுத்த நொடி அனைவரது பார்வையும் நயானாவின் மீது திரும்பியது. இதை பார்த்த அவளது கண்கள் சுருங்கியது. ஏய், நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? சின்ன மேடம் எப்படி பணத்தை எடுத்திருக்க முடியும் என்று பரபரப்பான குரலில் சொல்பவள் போல் சொன்னாள் மேனகா. அந்த பணிப்பெண்ணிடம் இருந்து அடுத்த நொடியே பதில் வந்தது.
சின்ன மேடமும் ஏழை குடும்பத்துல இருந்து தானே வந்திருக்காங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி அந்த டேபிள்ல நிறைய பணம் இருந்திருந்தா அத சின்ன மேடம் எடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட நயானா தன் கைகளை இறுக மூடினாள். அவள் ஏழை குடும்பத்தில் இருந்துதான் வந்திருக்கிறாள். அதற்காக அவளை இவ்வளவு கீழாக சொல்ல வேண்டுமா என்ன? ஏழைகள் என்றால் திருடுவார்கள் என்று யார் சொன்னது என்று நயானாவிற்கு கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவள் தன் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக நின்றாள். எங்கு தன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து போன அந்த இளம் பணிப்பெண், ப்ளீஸ் மேடம், என்னை எப்படி வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க என்று கெஞ்சினாள். இப்போது ராஜேந்திரனின் பார்வை சந்தேகத்தோடு நயானாவின் மீது விழுந்தது. தன் கைகளை இறுக மூடிய நயானா ராஜேந்திரனை நேராக பார்த்து, மாமா, நான் அந்த பணத்தை எடுக்கல என்றாள். புருவம் சுருக்கிய ராஜேந்திரன் வேறு சில பணியாட்களை அழைத்து அந்த இளம் பணிப்பெண்ணின் அறையை தேடச் சொன்னார். அடுத்த 5 நிமிடத்தில் திரும்பி வந்தவர்கள், சார், அந்த ரூம்ல எதுவும் இல்ல என்றார்கள். இப்போதுதான் தனக்கு உயிரே வந்தது போல் பெருமூச்சு விட்ட அந்த இளம் பணிப்பெண் ராஜேந்திரனையும் மேனகாவையும் பார்த்து, சார், மேடம், இப்பவாச்சும் நம்புங்க, நான் அந்த பணத்தை எடுக்கல என்று சொன்னவள் நயானாவை திரும்பி பார்த்து, சின்ன மேடம், நீங்க ஏன் அந்த பணத்தை எடுத்து என்னை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டீங்க என்றாள் ஆக்ரோஷமாக. பாகம் 440. பணிப்பெண்ணின் அறையை சோதித்து காணாமல் போன பணம் அங்கு இல்லை என்று உறுதிப்படுத்தியதும் தான் அந்த பணிப்பெண்ணிற்கு உயிரே வந்தது போல் இருந்தது. ஆனால் அவள் இத்தனை நேரம் அவமானப்பட்ட வலி அந்த பெண்ணின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அதே வழியில் நயானாவை பார்த்தவள் கோபமான குரலில், சின்ன மேடம், எதுக்காக நீங்க அந்த பணத்தை திருடிட்டு பழிய ஏன் மேல போட்டீங்க என்றாள். என்ன நீ பேசிட்டு இருக்க? சின்ன மேடம் எப்படி பணத்தை எடுத்திருக்க முடியும்? ஒருவேளை அப்பயே, அப்படின்னா அது நானே அவளுக்கு கொடுத்ததாத்தான் இருக்கும் என்று மேனகா அந்த பணிப்பெண்ணை கண்டித்தாள். இப்படி மேனகா வெளிப்படையாக நயானாவை பாதுகாப்பது போல் பேசவும் வீட்டில் உள்ள மற்ற வேலையாட்கள் அனைவருக்கும் நயானாவின் மீது சந்தேகம் தோன்றியது. இப்போது அனைவரும் நயானாதான் அந்த பணத்தை திருடினாள் என்பது போல அவளை பார்த்தார்கள். அந்த சூழல் சட்டென பெரும் அமைதியாக மாறியது. நயானாவின் முகம் இருண்டது. இப்போதுதான் இது மேனகாவின் சதிவேலை என்பதே நயானாவிற்கு புரிந்தது. அவள் மேனகாவை நிமிர்ந்து பார்த்தவள், மாமா, மேனகா ஆண்டி, நான் அந்த பணத்தை எடுக்கல. நான் எப்பவும் நேர்மையாத்தான் நடந்துப்பேன் என்றாள். ராஜேந்திரனை பார்த்த மேனகா, ஆமா ஆமா, நயானா எப்படி அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும்? நான் தான் அர்ஜுனோட பாக்கெட் மணிய பத்தி பேசுறதுக்கு நயானாவை என் ரூமுக்கு வர சொன்னேன். அப்போ நயானா பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றாள். அதே நேரம் அந்த இளம் பணிப்பெண் இத்தோடு அந்த விஷயத்தை விடுவதாக இல்லை. அவளுக்கு நன்றாக தெரியும், இன்று மட்டும் குற்றவாளியை பிடிக்கவில்லை என்றால் அவள்தான் பணத்தை திருடினாள் என்று அவளை வேலையை விட்டு அனுப்பிவிடுவார்கள். செய்யாத தப்பிற்காக பழியை ஏற்றுக்கொண்டு வேலையை விட்டு போவதற்கு அவளுக்கு துளியும் விருப்பமில்லை. அதுவும் இல்லாமல் ராஜேந்திரன் குடும்பத்தில் கொடுப்பதை போல் வேறு எங்கும் அவளுக்கு சலுகைகளும் சம்பளமும் கிடைக்கப் போவதில்லை. இதையெல்லாம் யோசித்த அந்த பணிப்பெண், மேடம், அப்போ சின்ன மேடம் உங்க ரூமுக்கு உள்ள வந்ததுல இருந்து வெளியே போற வரைக்கும் நீங்களும் அவங்க கூட தான் இருந்தீங்களா? அவங்க பணத்தை எடுக்கலன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுமா என்றாள். என்று ஏதோ சொல்ல வந்த மேனகா சட்டென ஏதோ நினைவு வந்தவள் போல் நயானாவை பார்த்து கண்களை சுருக்கியவள் தனக்கு தெரிந்த எதையோ மறைப்பவள் போல் முகத்தை வைத்துக்கொண்டு, அது ஆனா நயானா என் ரூம்ல இருந்து போற வரைக்கும் நான் நயானா கூட தான் இருந்தேன் என்றாள். அதே நேரம் மேனகாவின் முகத்தில் தெரிந்த மாறுதலை ராஜேந்திரன் கவனித்து விட்டார். மேனகா, உண்மையை சொல்லு என்று ராஜேந்திரனின் கர்ஜனை குரல் கேட்டது. தன் தோள்களை குலுக்கிய மேனகா, அட, இது வெறும் 50,000 தானங்க, இதுல என்ன இருக்கு? நம்ம இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல பேச வேணாம் என்றாள். வாய்ப்பே இல்ல என்று ராஜேந்திரனும் நயானாவும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். இப்போது கண்களை சுருக்கி நயானாவை பார்த்த ராஜேந்திரன், நம்ம இந்த விஷயத்தோட அடி ஆழம் வர போய் பார்க்கணும். எங்க ராஜேந்திரன் குடும்பம் இது மாதிரி திருட்டு பொண்ண மருமகளா வச்சிருக்காது. இது எங்க குடும்பத்துக்கே கெட்ட பேரு
என்றார். அதைத் தொடர்ந்து அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேலையாட்களை பார்த்தவர், போய் சின்ன மேடம் ரூமை செக் பண்ணுங்க என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நயானாவின் கண்கள் உடனடியாக விரிந்தன. அவளது அறையை தேட வேண்டும் என்றாள். ராஜேந்திரன் அவளை சந்தேகப்படுகிறார் என்றுதானே அர்த்தம். அவள் மிகவும் அவமானத்தில் உதட்டை அழுந்த கடித்தாள். ஏன், அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவளுடைய குடும்பம் வசதியாக இல்லாததால் பணம் காணாமல் போனால் இயற்கையாகவே அவள் சந்தேகத்திற்குரியவளாக மாற வேண்டுமா என்ன? ராஜேந்திரன் குடும்பத்தில் அவளுடைய நிலை என்ன? அவள் பேச விரும்பினாள். ஆனால் இந்த நேரத்தில் நோ வே என்று ஒரு கர்ஜனை குரல் கேட்டது. கீழே டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அர்ஜுனிற்கு பணம் காணாமல் போன விஷயம் தெரிந்தது. ஆனால் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதைவிட பணமாக இருக்கிறது என்றால் அது அதிகபட்சம் எவ்வளவாக இருந்துவிட முடியும்? அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பணம் இல்லை என்று அவன் அலட்சியமாக இருந்தான். ஆனால் இதில் நயானாவின் பெயர் அடிபடுவது தெரிந்ததும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் அனைத்தையும் விட்டுவிட்டு வேகமாக மாடிக்கு ஓடி வந்தான். சரியாக அவன் மேலே வரும் நேரம் ராஜேந்திரன் நயானாவின் அறையை தேடச் சொல்லிக் கொண்டிருந்தார். கோபமாக தன் தந்தையை பார்த்த அர்ஜுன், அப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ராஜேந்திரன் குடும்பத்தோட மருமக ரூம தேட சொன்னது மட்டும் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க என்றான். அவனை முறைத்து பார்த்த ராஜேந்திரன், அர்ஜுன், உன் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும்னா நாம அவ ரூம தேடித்தான் ஆகணும் என்றார். ஒரு முறை நயானாவை திரும்பி பார்த்தவன், அப்பா, நயானா அப்படி பண்ற பொண்ணு இல்ல என்றான். அவனது வார்த்தைகளை காயம்பட்ட நயானாவின் இதயத்திற்கு மருந்து போடுவது போல் இருந்தது. அர்ஜுன் அவளை நம்புகிறான். இனி யார் அவளை என்ன சொன்னாலும் அவள் கவலைப்பட போவதில்லை. தீர்க்கமாக அர்ஜுனை பார்த்த ராஜேந்திரன், சரி அர்ஜுன், நீ சொல்ற மாதிரி நயானா திருடலனாலும் பரவாயில்ல, நேர்மையான முறையில அவளோட ரூம தேடிட்டோன்னா அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. இல்லைன்னா ராஜேந்திரன் குடும்பம் நேர்மை இல்லாம நடந்துகிட்டாங்கன்னு நம்ம வேலைக்காரங்களே வெளியே போய் சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு வரத நான் விரும்பல என்றார். ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து ராஜேந்திரனின் அருகே வந்த மேனகா, அர்ஜுனப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நயானாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அவளோட ரூம தேடுறது சரிப்பட்டு வராது. எப்படியோ பணம் போயிருச்சு, இத பத்தி இனி பேச வேணாம், நம்ம இத இப்படியே விட்டுறலாம் என்றாள். ஆனால் அவள் கையை உதறிய ராஜேந்திரன், வாய்ப்பே இல்ல, நான் சொன்னா சொன்னதுதான். இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க என்று மற்ற வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் வேகமாக நயானாவின் அறைக்குள் சென்று தேட ஆரம்பித்தார்கள். அதே நேரம் அர்ஜுன் நயானாவை திரும்பி பார்த்து, நயானா, நீ இத பெருசா எடுத்துக்காத. நீ நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் அப்பா ஒரு ரூம தேட சொல்றாரு என்று அவளை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான். அவனால் அதற்கு மேல் சொல்ல முடியவில்லைதான். சொல்வது கேலியாக இருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி தன் மனைவி மீது சந்தேகப்பட்டு தேடுவது அவனுக்கு வெட்கமாக இருந்தது. அவனுக்குள் கோபம் எரிமலை போல் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இறுதியாக தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் அந்த இளம் பணிப்பெண்ணை பார்த்து, சின்ன மேடம் ரூம்ல மட்டும் எதுவும் இல்லனா நீ தான் திருடிருக்கேன்னு அர்த்தம். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன் என்றான். அந்த இளம் பணிப்பெண் மீண்டும் கதறி அழத் தொடங்கினாள். அர்ஜுன் வேறு ஏதோ பேச வாய்த்திருந்த நேரம் நயானாவின் அறையை பரிசோதிக்க சென்றிருந்த வேளையால், சார் என்று அழைக்கும் சத்தம் கேட்டது. ராஜேந்திரன் அவர்களை திரும்பி பார்க்கவும் அர்ஜுனும் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்து, சீக்கிரம் அந்த ரூம்ல உங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியலன்றத எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க என்றான். அதைத் தொடர்ந்து அந்த பணியால் பதில் சொல்லும் வரை கூட காத்திருக்க முடியாதவன் ராஜேந்திரனை திரும்பி பார்த்து, அப்பா, இப்பவாச்சும் நயானா எந்த தப்பும் பண்ணலங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமே எதிர்காலத்துல எங்க ரூம் இப்படி சாதாரண ரூம் மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த குடும்பத்துல எங்களுக்குன்னு என்ன அதிகாரம் இருக்கு என்று பேசிக்கொண்டே போனான். ராஜேந்திரன் எந்த பதிலும் சொல்லாமல் அர்ஜுனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். நயானா அவள் அறையை தேடி விட்டு வந்த அந்த பணியாளைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு தயக்கத்தோடு நிற்பது போல் நயானாவிற்கு தெரிந்தது. அவள் சொல்லாமலேயே உள்ளே என்ன நடந்திருக்கும் என்பதை நயானாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரம் அந்த பணியாளும் ராஜேந்திரனிடம் தன் கையில் இருந்த பணத்தை நீட்டியவன், சார்,
இது யங் மேடத்தோட பேக்ல இருந்துச்சு. நான் இதை எண்ணி பார்த்தேன். இதுல சரியா 50,000 இருக்கு என்றான். அவ்வளவுதான். ஊசி விழுந்தால் கூட பாறை விழுந்தது போல் சத்தம் கேட்கும் அளவிற்கு அந்த அறையே பெரும் நிசப்தத்தில் ஆழ்ந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நயானாவிற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த அர்ஜுன் இப்போது இந்த பணியாளின் கையில் இருந்த பணத்தை அவநம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தான். பின்பு அதே அவநம்பிக்கையோடு நயானாவை பார்க்க திரும்பினான். நயானா அதிர்ந்து போய் அந்த பணியாளை பார்த்து கொண்டிருந்தாள். தன் அறையில் பணம் எப்படி வந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்றாள். நிச்சயமாக அவள் அதை எடுக்கவில்லை. அவளுடைய அறைக்கு அனைவரும் சென்றுவிடவும் முடியாது. அப்படி இருக்க இது எப்படி நடந்தது? இப்படி யோசித்துக் கொண்டிருந்த அவள் திடீரென்று அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். அவன் கண்களில் அந்த பார்வை. அவன் அவளை சந்தேகப்பட்டானா? அவன் எப்படி அவளை சந்தேகிக்க முடியும்? ஆனாலும் அவனது கூரிய பார்வை ஒரு கத்தி போல அவளை கிழிப்பது போல் இருந்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவமானத்தில் தன் கையை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ராஜேந்திரன் ஏதோ ஒரு அருவருப்பான புழுவை பார்ப்பது போல் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரம் அர்ஜுன் அந்த பணியாளை கூர்ந்து பார்த்து, இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்த என்றான். யங் மேடம் ரூம்ல ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு, அதுல இருந்துதான் எடுத்தேன் என்றான் அந்த பணியாள். சூட்கேஸில் இருந்து பணத்தை எடுத்தானா? சூட்கேஸில் பணம் எப்படி இருந்திருக்க முடியும்? நயானா தன் பல்லை அழுந்த கடித்தாள். அவளை கேவலமாக பார்த்த ராஜேந்திரன், ச்சே, இதுக்குத்தான் இந்த ஏழைங்களை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எங்க ஒழுக்கமான நடத்த தெரிஞ்சிருக்க போது. திருடுறதுக்கெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்க. எல்லாமே செஞ்சு செஞ்சு பழகி இருக்கும். இந்த ராஜேந்திரன் குடும்பம் உனக்கு என்ன குறை வச்சோம்? உனக்கு சோறு போடாம விட்டுட்டோமா, இல்ல போட்டுக்கத்தான் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம விட்டுட்டோமா? அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு புத்தி என்று சீறினார். நயானா அஞ்சவில்லை. ராஜேந்திரனை நிமிர்ந்து பார்த்தவள், மாமா, நானும் அதத்தான் கேக்குறேன். இந்த குடும்பத்துலதான் எனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்குதே, அப்புறம் எதுக்கு நான் திருடணும் என்றாள். ஒரு நொடி ராஜேந்திரன் பேசுவதற்கு வார்த்தையின்றி போனார். அவள் சொல்வதும் சரிதான். இந்த குடும்பத்தில் அவளுக்கு அனைத்தும் கிடைக்கும் போது அவள் எதற்காக திருட வேண்டும்? அதற்குள் ஏதோ ஞாபகம் வந்தவள் போல் ராஜேந்திரனை பார்த்த மேனகா, எனக்கு இப்பதான் புரியுது அர்ஜுனப்பா, நம்ம மேலையும் தப்பு இருக்கு. நம்ம சம்பந்திங்க கொஞ்ச நாளா பண கஷ்டத்துல இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நயானாவை நம்ம குடும்பத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை கூட வித்துட்டாங்க என்று சொன்னவள் நயானாவை பார்த்து, ஆனா நயானா, இந்த விஷயத்த நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ சொன்னா நாங்க என்ன வேணாம்னா சொல்லிட போறோம்? எவ்வளவு வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணிருப்போமே. நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுமா என்று ஏதோ நல்லவள் போல் டயலாக் விட ஆரம்பித்தாள். இந்த வார்த்தைகள் சுற்றி நின்றவர்களுக்கு இன்னொன்றையும் தெளிவாக உணர்த்தியது. நயானாவின் பெற்றோர் தங்கள் மகளை ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்வதற்காக தங்கள் வீட்டையே விற்றிருக்கிறார்கள். எந்த மாதிரியான ஒழுக்கமான குடும்பம் அப்படி செய்யும்? சட்டென அங்கிருந்த அனைவரும் நயானாவை பார்த்த பார்வை முற்றிலும் மாறியது போல் இருந்தது. அவள் ஒரு பெரும் கூட்டத்தின் முன்பு நிற்க வைக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டதை போல் உணர்ந்தாள். ஒரே நொடியில் அவளது தன்னம்பிக்கை மொத்தமும் மண்ணோடு மண்ணாக போனது. அவள் ராஜேந்திரனை திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் வெளிப்படையான வெறுப்பு தெரிந்தது. வலியோடு அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். அவன் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை ஒட்டி இருந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்தவள், எங்க குடும்பம் ஏழை குடும்பம்தான், ஆனா அதுக்காக நாங்க திருடணும்னு அவசியம் இல்ல. இந்த பணம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இந்த பணம் நயானாவுக்கு நான் கொடுத்தேன் என்று சத்தமான குரலில் சொன்னான் அர்ஜுன். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக அர்ஜுனிடமிருந்து வந்தது. நயானா ஒரு நொடி திகைத்து போனாள். மேனகா அதிர்ந்து போனாள். ராஜேந்திரனும் மௌனமானார். பின்பு அனைவரையும் ஒருமுறை திரும்பி பார்த்த அர்ஜுன் சத்தமாக சிரித்துவிட்டு, இந்த பணத்தை நான் தான் நயானாவுக்கு கொடுத்தேன் என்று சொன்னவன் மேனகாவை பார்த்து, மேனகா ஆண்டி, இந்த 50,000 உங்க 50,000 கிடையாது. இது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுத்த 50,000. நயானா எதையும் திருடல, அவ திருடி கிடையாது என்றான். பின்பு திகைப்போடு அவனை பார்த்து கொண்டிருந்த நயானாவின் இடுப்பில் கையை போட்டு அவளை தன்னோடு நெருக்கி நிற்க வைத்தவன், இது ராஜேந்திரன் குடும்பத்தோட பணம். நயானா என்னோட பொண்டாட்டி.
சோ இது நயானாவோட பணம் என்றான். அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கணீர் என்று இடி போல் வந்து விழுந்தது.